கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக கூறுகிறது: அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன், யூ ஆர் த காட் ஹூ சீஸ் மீ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆகார் ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அவள் கடினமாக நடத்தப்பட்ட சூழ்நிலையில், வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருந்த தனிமையான நிலையில் கர்த்தருடைய கண்கள் அவளை கண்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவளை தேற்றினதனால் அப்பெயரை கர்த்தருக்கு கொடுத்தாள். ஆகார் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயின் அடிமை பெண். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் குமாரனை கொடுப்பேன் என்று கூறியிருந்தும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அநேக வருடங்கள் ஆனது. ஆகையால் அவன் மனைவியாகிய சாராய் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அவனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆகார் கர்ப்பந்தரித்தாள். அது நிமித்தம் தன் நாச்சியாராகிய சாராயை அற்பமாக எண்ணினாள். சாராய் ஆபிரகாமிடத்தில், இந்த பழி உம்மேல் சுமரும், கர்த்தர் நம் இருவர் நடுவில் நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்ததினால் அவன் செய்த காரியம்தான் தவறு என்பதை சாராய் அவனுக்கு உணர்த்தினாள். ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். சாராய் அவளை கடினமாய் நடத்தினதினால் ஆகார் அவளை விட்டு ஓடிப்போனாள். ஆபிரகாம் மறந்து விடலாம், அவனுடைய துருத்தியின் தண்ணீர் கூட தீர்ந்து விடலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் ஆகாரை கண்டது. அவளும் கர்த்தரை கண்டாள். ஆகையால் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று நன்றியோடு கூறினாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலைகளை அறிகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்களின் தாழ்ந்த நிலையை அறிகிறவர், உங்களை மனதார நேசிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் உங்கள் மேல் கண்களை வைத்து விசாரிக்கிறவர் என்பதையும், அற்புதங்களை செய்து உங்களை விடுவிக்கிறவர் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாயிருப்பதற்காக உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். உலகத்தின் ஜனங்கள் உங்களை மறந்து போகலாம், ஆனால் இயேசு ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை. உங்கள் விசுவாசம் அவர் மேல் உறுதியாக இருக்கட்டும். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. உம்முடைய பிள்ளைகளை காண்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உலகத்தின் மனிதர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்காமல், தேவைகளை பூர்த்தி செய்யாமல் காணப்படலாம். ஆனால் நீர் காண்கிற தேவனாக இருப்பதனால் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி சோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய தயவு வெளிப்படுவதாக. கண்ணின் மணி போல பாதுகாத்தலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.